ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் கேட்குறீங்க. அது ஐவிஎஃப்க்காகட்டும் இருக்கும், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, சுகருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக் பிக்கப் உங்களுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ மண்டே மார்னிங் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை மண்டே ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நைட்டே பார்த்திங்கன்னா உங்களை போக சொல்லிவிடுவாங்க. ஸோ நைட்டு நீங்கள் கிளம்பலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, லைட்டாக பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் போகலாம். அதுக்கு நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக் பிக்கப் பெயின்ஃபுல்லா? இந்த கொஷின் இந்த வீக்கில் ஒரு நிறைய பேர் கேட்டாங்க. எக் பிக்கப் பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் கிடையாது. உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, மயக்க மருந்து கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக் ரிட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த பெயினும் தெரியாது. உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வேணால் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது கூட இருக்காது. ஒரு வேளை உங்களுக்கு பெயின் எதனா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டருக்கு உடனே சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு பெயின் கில்லர் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெயின் அந்தளவுக்கு இருக்காது உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் எக் ரிட்ரைவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மட்டும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதே மாதிரி 1 or 2 ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்கும் இருக்கும். ஸோ அதை பார்த்து பயந்துடாதீங்க. தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கர்ப்பப்பையில் பார்த்திங்கன்னா நீர் கோத்துருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட் இப்போ நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா ஹோம் ரெமெடி சொல்லியிருக்கோம். அதுக்காக நான் செப்பரேட் வீடியோவும் போட்டிருக்கேன், என்ன ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அக்கா எனக்கு நீர் கோத்துருக்கு, ஐவிஎஃப்க்கு கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒரு வேளை எனக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கர்ப்பப்பையில் நீர் கோக்குமா அப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட எண்டோமெட்ரியம் செக் பண்ணுவாங்க. எண்டோமெட்ரியம் செக் பண்ணும் போது எண்டோமெட்ரியமில் இந்த நீர் கோத்துருக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பயப்படுறீங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் நீர் கோக்குமா அப்படின்னு பயப்படுறீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடியே உங்களோட கர்ப்பப்பையெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் கிடையாது, எண்டோமெட்ரியம்லேயும் பார்த்திங்கன்னா நீர் எதுவும் கோத்து இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி கோத்துருக்கு அப்படின்னா எம்ப்ரியோ அந்த மந்த் கேன்சல் பண்ணிவிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அந்த 1 month என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள். மஞ்சள் டீ, இந்த மஞ்சள் டீ பார்த்திங்கன்னா இதுக்கும் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நாங்கள் மஞ்சள் வாங்கி அதை அரைச்சி பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கணுமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் நார்மல் மல்லிகை கடையில் இருக்கக்கூடிய மஞ்சளே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு சாம்பாருக்கு என்ன மஞ்சள் தூள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணுங்கள். அது ஆர்கானிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா சில கம்பெனிஸ் இது மஞ்சள்லாம் வைப்பாங்க, அதை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை. மார்னிங் பார்த்திங்கன்னா
1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக இல்லை 1/4 டேபிள் ஸ்பூன் ஓகே தான். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஒரு 200 ml 250 ml தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ஆகிற மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வாங்க. இதை 1 மாதம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பையில் வந்து எந்த இடத்துல நீர் இருந்துச்சோ அந்த இடத்துல நீரே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னு எனக்கு இன்ஃபார்மும் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் இந்த நீர் கோத்துருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இந்த ஹோம் ரெமெடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பயப்படாமல் இந்த ஹோம் ரெமெடியை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நீர் கோத்துருக்க இடமே வந்து சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் கோக்குறதுலாம் இஷ்யூலாம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ பயப்படாதீங்க. மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்மளால் க்யூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சு நம்ம பைக்கில், ஆட்டோவில், காரில், பஸ்ஸில் இதிலெல்லாம் போகலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ வரைக்கும் டவுட் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங்கே உங்களை வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு கார்லேயே போங்க. அதுதான் வந்து ரொம்ப 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 சேஃப். ஸோ ஒரு கார் புக் பண்ணி வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா கார்லேயே போங்க. எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, சேஃபாக கார்லேயே போயிட்டு வாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சேஃப். நான் ஐவிஎஃப் பண்ண டைமில் வந்து என் டாக்டர்கிட்ட நான் கேட்ட ஒரு கொஷின், நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பைக்கில் போகலாமா அப்படின்னு கேட்டோம். ஆக்சுவலாக ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஸ்கூட்டியில் போகலாமான்னு கேட்டதுக்கு நாட் சேஃப். ஆட்டோவில் போகலாமான்னு கேட்டதுக்கும் அதுக்கும் நாட் சேஃப்னு தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து பஸ்ஸு, இந்த ஆட்டோ, அப்புறம் இந்த பைக்கு, இந்த மாதிரி எதுலேயுமே நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் வந்து காரில் போங்க, அதுதான் வந்து சேஃப். இப்போ தான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து காரில் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வரைக்குமே ஐவிஎஃப் பண்ணுற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. அவங்க வந்து ஐவிஎஃப் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பைக்கில் போயிடுவாங்க, நிறைய பேர் ஆட்டோ பிடிச்சி போயிடுவாங்க, நிறைய பேர் பஸ்ஸில் போயிடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடித்து அன்றைக்கே உங்களை போக சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட ஒரு 14 நாள் கழித்து தான் உங்களை ரிட்டன் வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கி கார்லேயே போயிடுங்க, ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஒரு தடவை வந்து உங்களை பிளட் டெஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அப்பயும் கார்லேயே வாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப். ஏன்னா ஒரு 3 மந்த் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயும் நம்ம வீடு இருக்காது. கண்டிப்பாக எல்லாரோட வீடுமே கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் கார்லேயே வந்து நீங்கள் போயிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். நீங்கள் வந்து டிரைவரோட ஃப்ரண்ட் சீட்டில் வந்து முடிஞ்சளவுக்கு உட்காந்துக்கோங்க. பேக் சீட்லேயும் உட்காரலாம். பட் நீங்கள் பேக் சீட்டில் உட்காரதா இருந்தாலும் உங்கள் டிரைவருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்லோவாக போங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து உங்களோட டிரைவர்கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியும் நீங்கள் வந்து டிரைவரை ஸ்லோவாக போக சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. டயட் சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில்